ஆத்தா நான் என்னத்தா தப்பு பண்ணேன்? ஒரு கோவில் விபூதி கூட தரமாட்டேன்ட்டீங்களே ஆத்தா. சொல்லுங்க ஆத்தா சொல்லுங்க. வாப்பு கிட்ட வா சொல்றேன். வந்துட்டேன் ஆத்தா வந்துட்டேன். ஆத்தா வாடா. என்னத்தா இப்படி போட்டு அடிக்க விடுறீங்க? வாடா. ஆத்தா ஆத்தா ஏத்தா என் மேல இவ்வளவு கடுப்பா இருக்கீங்க? நான் என்னத்தா தப்பு பண்ணேன்? ஏன்டா இசுக்கு உன்னை எம்எல்ஏ வாக்கி சட்டசபைக்கு போய் மக்களுக்காகவும் தொகுதிக்காகவும் பாடுபடுறான்னு சொன்னா உனக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்க்கறதுக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்க நீ. அதுக்கு தாண்டி உனக்கு இந்த சைவ சாப்பாட்டை பரிமாற சொன்னேன். ருச்சி எப்படி? சாப்பாடு எப்படி? 100 பேரு சேர்ந்து அடிச்சாடா தாங்கோடா ஆத்தா. அடிச்சது 100 பேர் இல்லடா, ஒரு தந்தே. யாரா தாவு? தப்பு. இவனை அடிச்சதுல நீ கலப்பா போயிருப்ப. லட்சுமி சுடுதண்ணி வச்சிருப்பா. போய் குடிச்சிட்டு சாப்பிட ரெடியாரு, நான் வந்துடுறேன். சரி பாட்டி. ஏலே இனிமேலும் நீ திருந்தாம இருந்தியாக்கும் என் பேரன் வீட்டுக்கு வந்து கறி சாப்பாடே போடுவான். சாப்பிடுறியா? ஆத்தா இந்த சாப்பாட்டுக்கே உடம்பு தாங்கடா ஆத்தா. அந்த சாப்பாடு போட்டா உயிர் போயிடு ஆத்தா. இனி கடவுளை கூட தப்பு பண்ண மாட்டேன் ஆத்தா. சரி போ. போக மாட்டேன். ஓடா. மாட்டேன். ஏன்? போட அவன் பேரை அடிப்பாப்ல. இத தட்டினா தாண்டா அடிப்பேன், இல்லன்னா அடிக்க மாட்டேன். நான் போன உடனே நீ தட்டுவ. இந்த அப்படி. ரொம்ப நன்றி ஆத்தா. வேற எதுவும் சிக்கல் இல்லையா ஆத்தா? சரோஜா சாமான் நிக்காலோ. உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னது இது? உன்னோட வேட்டி சட்டை. அது எதுக்கு நீ போட்டிருக்க? அதுவா உன் மனசுக்குள்ள நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தே. புரியலையா? சைக்காலஜி லிப்சாலஜி மாதிரி இது ட்ரெஸ்ஸாலஜி. ட்ரெஸ்ஸாலஜியா? ஆமா. நான் இந்த 3 நாளா என் விருப்பத்தை சொல்லியும் நீ வாயே திறக்க மாட்டேன்ட்ட. அத உன் ட்ரெஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கேவலமா இருக்கு. என்னது? இல்ல என் ட்ரெஸ் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். நான் உன்னை காட்டிலும் வயசுல மூத்தவன் தானே நீங்க நினைக்கிற? டெண்டுல்கர், அபிஷேக் பச்சன் இவங்க எல்லாம் அவங்கள காட்டிலும் வயசான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கல. இந்த வல்லவன்ல சிம்பு கூட அவனை காட்டிலும் வயசான பொண்ண தானே லவ் பண்ணா. அது படத்துல. அப்ப எதுக்கு? ஏன் வேணாம், விட்டுருங்க. சரி அதை விடு. இங்க பாரு, கல்யாணங்கிறது கிரிக்கெட் மாதிரி. பொஞ்சாதி பாலுன்னா புருஷன் பேட். வயசுங்கிறது பிச்சு மாதிரி. நீ பிச்ச பாக்காத, பேட்டிங் மட்டும் பார்த்து ரன் எடு. அப்போ ஒரு முடிவோடத்தான் வந்திருக்க. கண்டிப்பா. நீ முதல்ல வா. எங்க பா சொல்றேன். எங்க எடுத்துட்டு போற? ஜோடி நம்பர் 1 வரியா? முட்றாலே. அப்பதான் நான் யாரு? என் பேராண்டி. தோ இது யாரு? ஏன் அப்போ தெரியாதா? அட சொல்லு அப்பதா. உங்க அப்பனுக்கு தங்கச்சி, எனக்கு மவ, உனக்கு ஐத்த. அப்புறம் ஏன் என்கிட்ட வம்பு பண்ணுது? எல்லாம் ஒன்னாலதான்டா. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? பிறகுனாதா இவனோட காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்கள நான் நீன்னு போட்டி போட்டுட்டு இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காளுங்க. இவனுக்கு பிடிக்கலனா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அன்புல, அறிவுல, பாசத்துல, பண்புல, கலாச்சாரத்துல. ஒரு நிமிஷம், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. சொல்லி இருக்க. மொத்தம் கலந்து எங்க அத்தை மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அவளுகளும் நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு ராத்திரி பகலா போன் போட்டு உசுர வாங்குறாளுங்க. அதான் நான் இவன் உசுர வாங்குறேன். ஏண்டி உனக்கு கிண்டல் பண்றதுக்கு வேற வழியே தெரியலையா? நல்லா கேளு அப்பதா. கேப்பு, ஏதாவது பொண்ணு லவ் கிவ் பண்றியா? பண்ணிட்டாலும் கூச்சப்படாம சொல்றா. இல்ல இனிமேதான் பண்ணலான்னு இருக்கேன். யார? நம்ம லட்சுமி தான். என்ன? நான் உங்க ஐத்தடா. இருந்தாலும் எனக்கு வேணும். வயசான அப்பத்தால ஓட வைக்காதரா. பாவம் சேர போதா. ஐயோ பெருசா காசு கொடுத்தான் டீ குடிக்காம வராம பாரு. சும்மா இருப்பு. அட ஒரு டீ. சரிங்க. வணக்கண்ணே.
இந்த ஊர்ல என்னென்ன ஃபேமஸ்? ஃபேமஸ்னா நான் சொல்றேன்டா. நடந்து போற ஆடு ஃபேமஸ், மாடு ஃபேமஸ். பாத்தியா இந்த 2 நாள் உசுறு போக போற பெருசு ஃபேமஸ், முடிய வெட்டுறது அந்த மடம் ஃபேமஸ், இந்த மீச ஃபேமஸ், கேவலமான இந்த டீ ஃபேமஸ். எதுக்கு குளத்துல கழுவுற இந்த பேக்கு கூட ஃபேமஸ். எல்லா ஃபேமஸையும் சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஃபேமஸ விட்டுட்டீங்களே. அப்படி என்னத்த விட்டு போயிட்டான் நீயே சொல்லப்பா. கஞ்சா. கிடைக்கும்ல? அப்படி ஒரு சமாச்சாரமே ஊர்ல இல்லடே. நீ ஏதோ ஒரு தப்பான நினைப்புல இந்த ஊருக்குள்ள வந்திருக்க. ஆத்தாக்கு மட்டும் தெரிஞ்சது அம்புட்டுதான். இங்க வர்றா, பேசாம வந்த வழியிலே ஓடி போயிரு. என்னண்ணே இப்படி கோவப்படுறீங்க? 3 மாசத்துக்கு முன்னாடி கூட உங்க ஊர்ல இருந்தானே எனக்கு சப்ளை வரும். கொஞ்சம் குடுக்கல் வாங்கல தகராறு, அதான் அவங்க சப்ளை பண்றதை நிறுத்திட்டாங்க. அதான் நேரடியா நானே வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பாகி கொடுங்கண்ணே, உங்களுக்கு கமிஷன் வெட்டிடுறேன். ஒரு காலத்துல ஊர்ல கஞ்சா சாராயம் வித்ததெல்லாம் வாசம் தான். அனுப்பு இங்க இல்ல. இங்க பாடுறா, ஏதோ களவாணி பயலுக எங்க ஊர் பேர் சொல்லி வித்திருப்பாங்க. அதான் தெரியாம இங்க வந்து இருக்க. லேய் போடா, என்னடா பாக்குற? போடா. சரிங்கண்ணே, அப்போ நானே ஊருக்குள்ள போய் வாங்கிக்கிறேன். வாட்டா. கரெக்ட் தான் மங்களே. நான் வாங்கி தரேன். என்னமோ கிடைக்காதுன்னு சொன்னீங்க? விக்கிறதுங்க பெரிய பிந்த நான் வாங்கி தரேன். ரொம்ப நன்றி. நன்றி இப்ப சொல்ல வேணாம், வாங்குறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. எனக்கு இந்த சந்த வழியா தான் போகணும். சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒண்ணு சந்தோஷம் இல்ல, முதல்ல சரக்கு கிடைக்காது நீங்க. ஆமா, இப்ப கிடைக்க போதில்ல, அத உடனே கொண்டாடணும். வாங்க வாங்க. அவன இங்க குட்டி புட்டிலாம் கிடைக்குமா? குட்டி புட்டினா என்னன்னு தெரியாத மாதிரி கேக்குறீங்க. குட்டினா பொண்ணு, புட்டினா சாராய். அதெல்லாம் இங்க சம குட்டி இங்கதான் கிடைக்குன்னு சொன்னாங்க. சாராய் வேற வீட்டுக்கு காய்ச்சறாங்கல்ல, அது இல்லன்னு சொல்ல. யாரு இல்லன்னு சொன்ன? இருக்கு. அண்ணே, அது எங்க பெரியம்மா தான் சப்ளை பண்றாங்க. அப்படியா? ஆமா, பெரியப்பா கஞ்சா, பெரியம்மா. நல்ல ஃபேமிலி. எத்தனை பொட்டி இல்லையா? அது இப்ப நீங்க வாங்க போறீங்க இல்லையா, அந்த கமிஷன்ல தான் வாங்கணும். வாங்கலாம். ஆமா. இவன் நம்மள மாமா ஆக்கிட்டானே. இன்னைக்கு இவன் இங்க இருந்து சாகாம போக போறது இல்ல. வந்துட்டேன். அவன என்ன எல்லா பயலோட ஒரு மாதிரியா பாக்குறாங்க? இவங்க எல்லாம் சில்லறை வியாபாரிங்க. இவங்க கிட்ட வாங்காம மொத்தமா என் பெரியப்பா கையில இருந்து வாங்க போறீல, அந்த பொறாமையில பாக்குறாங்க. நீங்க வாங்க. பெரிய பை இவர்தான். என்ன நப்பு வேணும்? அண்ணே, ஒரு 50 கிலோ கஞ்சா, சாராயம். சரி. ஒரு நல்ல குட்டியா. எந்த ஊர்ல வந்து என்ன கேக்குற? கண்ட கண்டமா வெட்ட முடியாம போச்சடா. அவன் வாங்குறதுக்கு இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. ஆத்தா காதுக்கு இந்த விஷயம் போயிடக்கூடாதுடா. போங்க. நீங்க சும்மா அந்த எடியோட்ட பையல நேத்துக்கு விட்டுற கூடாது. கொன்னு குழியில போயிச்சிருக்கணும். பெருசே, நேத்து வாங்கின அடி அவன் செம்மத்துக்கு மறக்கவே மாட்டான். இந்நேரத்துக்கு எந்த ஆஸ்பத்திரியில இருப்பானோ. டேய், ஏன்டா பறக்குற? போலீஸ் அடைவேன். இங்க என்ன ஃபேமஸ்னு சொன்ன? எல்லாருக்கும் மறந்து போச்சா? நானே சொல்றேன்.
இங்க ஆடு ஃபேமஸ், மாடு ஃபேமஸ், ஃபேமஸ். கேட்டா ஓ கை நீட்டி அடிக்கிற வேலையில வச்சுக்கிறாரு. பாருப்பா, சென்னை வேலை கொடுத்து வாங்குறா. இது மட்டும் ஆத்தாளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆளு ரொம்ப நீளுது. வேணாம் டே, வெட்டி போட வெட்டி. வச்சுக்காத. ஆத்தா என்னடா ஆத்தா? அந்த கிழவி வரட்டும், கிழி கிழி கிழிச்சிடுறேன். யோ, இவனுக்கு வீட்டுல இருந்து 5 கிலோ கஞ்சா எடுத்தத கேஸ் போடியா? சார், இந்த விஷயம் மட்டும் ஆத்தாவுக்கு தெரிஞ்சதே பெரிய பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு ஒரு கிழவிக்கு பயப்படுற? எனக்கு பயப்பட மாட்டியா? என் பேர் போடியா? ஏய், எங்க ஆத்தா கிட்ட இருந்த அடியா வாங்கி ரோடு ரோட சட்டை கிழிஞ்ச அலைய போறேடா நீ. உங்க ஆத்தா